ஸோ எஸ் கைஸ், வெல்கம் டு அ நியூ சீரீஸ். நான் வந்து என் தங்கச்சிக்கு வந்துட்டு ட்ரேடிங் வந்துட்டு கற்றுக் கொடுக்க போகிறேன். அண்ட் என் கூட வந்துட்டு என் தங்கச்சி ஜிமீட்டில் கனெக்ட் ஆகியிருக்கா. ஸோ அவளுக்கு லைக் ஜீரோ நாலேஜ் ஆன் மார்க்கெட்ஸ், சுத்தமாக அதை பற்றி எந்த ஐடியாவுமே கிடையாது. அதனால் இந்த சீரீஸில் யார் பார்த்துருந்தாலும் உங்களுக்கு ட்ரேடிங் கற்றுக்கணும், பட் அதோட பேசிக்ஸ் வந்துட்டு எதுவுமே தெரியலை, லைக் ஜீரோலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சீரீஸ் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் என் தங்கச்சிக்கு சொல்லிக் குடுக்குறதுக்கு என்ன பிளான் வந்துட்டு வச்சிருக்கேன்னா, இருக்கிற மார்க்கெட்ஸ்ல நான் எதையுமே என் தங்கச்சிய வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ண போறது கிடையாது. வெறும் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்றப்ப வெறும் ட்ரேட் பண்றதுக்கு இஎஸ், போஸ்ட் 930, அதுக்கப்புறம் என்னோட எல் மாடல். இது மட்டும் தான் என் தங்கச்சிக்கு வந்து இப்போதைக்கு நான் சொல்லிக் குடுக்க போறேன். அண்ட் தென் லைக் சொல்லிக் குடுத்ததுக்கு அப்புறமேலு வி வில் சீ ஹவ் திங்ஸ் ப்ராக்ரஸஸ் இன்டூ. அண்ட் இப்போதைக்கு ஏதாச்சும் புரியலைன்னா, டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மைக் ஆன் பண்ணி கேட்டுரு. சரியா? ஓகே. ஸோ இப்போ ஓகே. வந்துட்டு மார்க்கெட்னா என்னன்றதுல இருந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்னா உனக்கு என்னன்னு ஞாபகம் வருது மைண்டுக்கு? ஷேர் மார்க்கெட்டோ, இல்ல ஸ்டாக் மார்க்கெட்டோ, இது 2ம்னா உனக்கு என்ன ஞாபகம் வருது? நான் பண்ணியிருக்கேன், குடும்பத்தில இருக்கவங்க பண்ணியிருக்காங்க. உனக்கு உனக்கு இத பத்தி என்ன பேசிக்கா தெரியும்? அத சொல்லு. கேக்குதா? ஹலோ? கேக்குது கேக்குது. சொல்லு, சொல்லு. எனக்கு உனக்கு தெரிஞ்சா தானே சொல்லு. ஸ்டாக் மார்க்கெட்னா நான் பண்ணிட்டு இருக்கேன். குடும்பத்தில இருக்கிறவங்களும் பண்ணி இருந்திருக்காங்க. உனக்கு இத பத்தி என்ன என்ன ஐடியா இருக்கு? என்ன பேசிக் ஐடியா இருக்கு? இதுல வந்து நம்ம மணி எவ்வளோ எவ்வளோ போடுறோமோ அதுல ஏதோ நீ ட்ரேடுன்னு சொல்லுவ. ட்ரேட் ஆகி அதுல சம்டைம்ஸ் ப்ராஃபிட் கிடைக்கும், சம்டைம்ஸ் லாஸ் கிடைக்கும். ஆ. அது அது வரைக்கும் புரியுது. அது 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 என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ல ட்ரேட் பண்றேன்னு எதுவும் உனக்கு ஐடியா இருக்கா? அங்க என்ன இருக்கும்? என்ன நடக்கும்? அப்படின்றத பத்தி எதுவும் ஐடியா இருக்கா? இல்ல இல்ல. ஓகே. ஸோ ஷேர் மார்க்கெட்னா என்னன்னா, இப்போ ஆ நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம். நம்ம அந்த கடை பேர வந்துட்டு டிகேன்னு வச்சுக்கிரலாம். இப்போ ஒரு கம்பெனி ரன் ஆகுறதுன்றது வந்து வெறும் பூட் ஸ்ட்ராப்டா ரன் ஆகலாம். பூட் ஸ்ட்ராப்னா அந்த கம்பெனிக்கு எந்த ஒரு கடனுமே இல்லாம பியூரா அவங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்க ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்க. அந்த ப்ராஃபிட்ல இருந்து இந்த பிசினஸ வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அப்படின்றப்போ அவங்க வந்து வெளிய கடன் வாங்கி அந்த பிசினஸ்ல எதுவுமே போடல எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு. ஸோ இத வந்துட்டு நம்ம பூட் ஸ்ட்ராப்ன்னு சொல்லுவோம். இன்னொன்னு ஃபண்டிங் பேசிஸ்ல போவாங்க. ஃபண்டிங் பேசிஸ்ல போற முக்காவாசி கம்பெனி வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல வந்துட்டு லிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபண்டிங் எப்போ போவாங்க? யாரு போவாங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல பிசினஸ் ஐடியா இருக்கு. காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். என்ட்ட ஒரு சூப்பர் பிசினஸ் ஐடியா இருக்கு. அந்த பிசினஸோட பொட்டன்ஷியல் வளர்றதுக்கான பொட்டன்ஷியல் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி. ஆனா, இது பண்றதுக்கு காசு வேணும். என்கிட்ட வந்துட்டு காசு கிடையாது. இப்போ டிகேன்ற நம்ம கடைய வந்து ஒரு ஒரு நல்ல பிசினஸ்ன்னு வச்சுக்கோ. அந்த கடைய வந்து நான் பெருசாக்கணும். பிசினஸ வந்துட்டு நம்ம ஊருக்குள்ள இருக்கிறத விட தமிழ்நாட்டுக்கு ஆக்கணும். தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு ஆக்கி அப்படியே வேர்ல்டு வைடா நான் ஸ்ப்ரெட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, பூட் ஸ்ட்ராப்டா இருந்து பண்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகலாம். பூட் ஸ்ட்ராப்டா இருந்து பண்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகலாம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபண்டிங்ன்ற ஒரு அப்ரோச் வந்துட்டு எடுப்பாங்க. அதாவது என்ட்ட ஐடியா இருக்கு. ஆனால் என் கையில காசு கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, 2 வழி இருக்கு. 1 டைரக்ட்டா போயி பேங்க்ல லோன் வாங்குறது. நடுவுல வென்ச்சர் கேப்பிட்டல் அது இதுன்னு சொல்லிட்டு நெறைய வழியெல்லாம் இருக்கு. அது இப்போதைக்கு அதுக்குள்ள போ வேணாம். இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனி வந்து ஓரளவு வளர்ந்துருச்சு. அந்த கம்பெனியோட மொத்த ஒரு ஆ வேல்யூவேஷன், அதாவது உன்னோட பிசினஸோட மதிப்பு அப்படின்றது ஒரு லெட்ஸ் சே ஒரு 10,00,00,000 இருக்குன்னு வச்சுக்குறோம். ஆனா, எனக்கு காசு வேணும். நான் பேங்க்ல போயிட்டு லோன் எடுக்க விரும்பல. என்ட்ட தான் 100% அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப்பு என்கிட்ட தான் 100%மே இருக்கு. எனக்கு ஒரு 2,00,00,000 எக்ஸ்ட்ரா இல்லன்னா ஒரு 2 டூ 3,00,00,000 வந்துட்டு வேணும். லோன் எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. பேங்க்ல போயிட்டு லோன் எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்ற பட்சத்தில, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட 100%ல இருக்கிற இந்த பங்க
டைல்யூட் பண்ணுவேன். டைல்யூட் பண்ணுவேன்னா, என்கிட்ட இப்போ 100% இருக்கு. இந்த 100% இருக்க பங்குல ஒரு 20%ஓ இல்ல ஒரு 30%ஓ நான் வித்ததப்ப இந்த காச வந்து நான் கையில எடுத்துக்கிறேன். என் பிசினஸ் 10,00,00,000. என்கிட்ட அந்த 100% கம்பெனியோட ஷேர் இருக்கு. எனக்கு காசு வேணும். நான் லோன் எடுக்கிறதுக்கு விரும்பல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, என்கிட்ட இருக்கிற கம்பெனில ஒரு 10%ஓ 20%ஓ பங்க வித்துட்டு, இத நான் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணுவேன். சிம்பிள் டெர்ம்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னா, பல கம்பெனிஸ் அவங்களோட ஷேர்ஸ வித்துட்டு, பாமர மக்கள் வாங்குறதுக்காண்டி குட்டி குட்டி ஷேர்ஸா, யூனிட்ஸா வந்துட்டு விட்டுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பங்குச் சந்தைன்றது. ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது ஒரு பேசிக் மார்க்கெட். நம்ம ஊர்ல நடக்கிற ஒரு மார்க்கெட்ட ஞாபகம் வச்சுக்கோ. அந்த மார்க்கெட்ல வந்துட்டு காய்கறி எல்லாமே இருக்கும். அதே மாரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டு பிசினஸ் எல்லாமே இருக்கும். இது புரிஞ்சுச்சா உனக்கு? இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சா? இது ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு? புரிஞ்சுச்சு. இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா, அந்த கம்பெனிஸ் எல்லாமே ஒரு டைம்ல வந்து ஃபண்டிங் ரைஸ் பண்ணணும்னு நெனச்சிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கம்பெனில அவங்கள்ட்ட 100% ஷேர்ஸ் வந்துட்டு இருக்கலாம். அந்த ஷேர்ஸ வித்துருவாங்க. அது எங்க விப்பாங்கன்னா, அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுன்ற இடத்துல போயிட்டு விப்பாங்க. "இத நீ வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லி வித்துருவாங்க. நம்மள மாரி மக்கள் வந்துட்டு அத வாங்க, விக்கன்ற மாரி இருப்பாங்க. அந்த மாரி டைம்ல தான் வந்துட்டு ஷேர் பிரைஸஸ் வந்துட்டு ஏறும். நான் ரொம்ப டீட்டெயில்ஸ்குள்ள போல. நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிப்போம். நான் உனக்கு ஃபண்டமெண்டல்ஸும் சொல்லி தரேன். டெக்னிக்கல்ஸும் இருக்கு. இது முதல்ல 2னா என்னன்னு சொல்லிட்டு பொறுமையா பார்ப்போம். இப்போ இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டு. ஸ்டாக் மார்க்கெட் மாதிரியே நெறைய மார்க்கெட்ஸ் இருக்கு. ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு என்னென்ன லைக் ரொம்ப முக்கியமான மார்க்கெட்ஸ் வந்துட்டு என்னென்ன இருக்குன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டு. நீ வந்து இதுல தான் ட்ரேட் பண்ண போற. ஓகேவா? ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு. கரன்சி மார்க்கெட் இருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் இருக்கு. பாண்ட் மார்க்கெட் இருக்கு. பாண்டுன்னு சொன்னோனே என்ன ஞாபகம் வருது? அந்த அப்பா போட்டு வைப்பார்ல பேங்க்ல. அதேதான். கிரிப்டோ மார்க்கெட் இருக்கு. இதெல்லாம் லைக் மேஜரா இருக்கிற முக்கியமான டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் வந்துட்டு இதுதான். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன சொன்னேன் உன்ட்ட? நிறைய சின்ன கம்பெனிஸ் வந்து அவங்க கிட்ட நார்மலா இருக்கிற அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி இல்ல. ஸ்டாக் இல்ல. மார்க்கெட்டுன்றது, நான் என்னோட கம்பெனிய வந்துட்டு பெருசாக்கணும்னு நெனைக்கிறேன். என் கையில காசு கிடையாது. நான் லோன் வாங்குறதுக்கு விருப்பப்படல. அவங்க அப்படின்ற வந்து பட்சத்துல 10% வந்து 10%ன்னு கிடையாது. எது வேணாலும் இருக்கலாம். 1% இருக்கலாம், 0.5% இருக்கலாம், 0.6% இருக்கலாம். அவங்க கிட்ட இருக்கிற ஓனர்ஷிப்ப கொஞ்சம் வித்துட்டு, அதுலருந்து காசு வாங்கிக்கிருவாங்க. ஓகே. அந்த அந்த 1%ன்றது இப்போ லெட்ஸ் சே நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். இது வந்து சின்ன கம்பெனிஸ் மட்டும் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்காது. சின்ன கம்பெனிஸ் மட்டும் இருக்காது. உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே முக்காவாசி கம்பெனிஸ் வந்துட்டு முக்காவாசி இல்ல 99.9% இருக்க கம்பெனிஸு, பெரிய கம்பெனிஸு எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கும். உனக்கு எக்ஸாம்பிள் காமிக்கணும்னா, உனக்கு வந்து இந்தியன் மார்க்கெட் காமிக்கிறேன் உனக்கு. இந்தியன் மார்க்கெட்ல வந்துட்டு பெரிய இண்டஸ்ட்ரினா ரிலையன்ஸ் கரெக்ட்டா? ரிலையன்ஸ் இருக்கு பாரு. இது வந்து ரிலையன்ஸோட சார்ட். இப்போ கடைசியா க்ளோஸ் ஆனது ரூ. 1451. இது வந்துட்டு ஒரு ஷேர். சரியா? ரிலையன்ஸ் கம்பெனிக்காரன் அவங்களோட ஷேர்ஸ வந்துட்டு வித்துருக்கான். அது வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது பிசினஸஸோட ஷேர்ஸ வாங்க விக்கிறதுக்கான ஒரு இடம். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு. இதுல டவுட் இருக்கா? நான் எப்படி விப்பாங்க, அதெல்லாம் எப்படி இது பண்ணுவாங்கன்றதெல்லாம் இப்போ நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா ட்ரேடிங் தான் சொல்லி தர போறேன்.
கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு இன்ட்ரெஸ்ட் வர வர நீயும் படிக்க ஆரம்பிப்ப. இல்லன்னா நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல ஃபண்டமெண்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. நம்ம அது கிளாஸ்ல வந்து ஒரு கம்பெனிய என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனி வந்து எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரதுக்கான ப்ரொசீஜர் என்ன? அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஃபண்டமெண்டல் சைட் போனோனே வந்துட்டு பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம ட்ரேட் பண்ண போறோம். அதனால ட்ரேட் பண்றதுக்கு என்ன தேவையோ அத மட்டும் இப்ப பார்ப்போம். ஓகேவா? இந்த ட்ரேட் பண்ண ஓகே. ஸ்டார்ட் பண்ணக்கு அப்புறமேலு இந்த சின்ன சின்ன நியூயான்சஸ் எல்லாமே வந்துட்டு படிச்சுக்கலாம். அடுத்து இருக்கிறது கரன்சி மார்க்கெட். கரன்சி மார்க்கெட்ன்னு சொன்ன உடனே உனக்கு என்ன ஞாபகம் வருது? என்னவா இருக்கலாம்னு நெனைக்கிற நீ? மணி பேஸ்ட் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் கிடையாது. மார்க்கெட்டிங் வேற. மார்க்கெட்டிங்ன்றது சேல்ஸ். இது மார்க்கெட் பியூர் ஃபைனான்ஸ். சரியா? இதுக்கும் மார்க்கெட்டிங்கும், மார்க்கெட்டும் வேற வேற. அத போட்டு எதுவும் குழப்பிக்க கூடாது. ஓகேவா? கரன்சி மார்க்கெட்ன்றது உலகத்துல நெறைய கரன்சிஸ் இருக்கு. கரெக்ட்டா? இப்ப நியூஸ்ல நீ பார்த்திருக்கியா? இந்திய விலை ரூபாய் ரூ. 1 குறைந்தது, 50 பைசா குறைந்தது, 50 பைசா மேல ஏறிருச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ் வீட்லலாம் ஓடும். கவனிச்சிருக்கியா இது? ஒரு 8:30 போல ஓடும். தாத்தா பார்த்துட்டு இருப்பாரு. ஆ கவனிச்சிருக்கேன். இது எப்படின்னா, இது கரன்சி மார்க்கெட்டு. இது இது நீ ட்ரேட் பண்ண போறது கிடையாது. கரன்சி மார்க்கெட்னா என்னன்னா, நம்மளோட கரன்சி யுஎஸ் டாலருக்கு அகைன்ஸ்டா மேல போயிருக்கா, கீழ இறங்கியிருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கான ஒரு மார்க்கெட். கரன்சிஸ் மட்டும் தான் ட்ரேட் ஆகும். யுஎஸ் டாலரு, இந்தியன் ருப்பீஸு, ஜாப்பனீஸ் யென்னு, சைனீஸ் யுவானு, ஆ இது பவுண்டு, யூரோ இது எல்லாமே வந்துட்டு கரன்சிஸு. இந்த கரன்சிஸு என்னோட மதிப்புக்கு உன்னோட மதிப்பு கம்பேர் பண்றப்ப அதிகமாயிருக்கா, கூடியிருக்கான்றத பார்க்கிறது தான் வந்து கரன்சி மார்க்கெட்டு. இருக்கிறதுலயே அதிகமா ட்ரேட் ஆகக்கூடிய மார்க்கெட் வந்துட்டு இந்த கரன்சி மார்க்கெட். வால்யூம் இருக்கக்கூடிய மார்க்கெட் வந்துட்டு அ மக்களால அதிகமா ட்ரேட் பண்ற ஒரு மார்க்கெட் வந்துட்டு மக்கள்னு இல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே அதிகமா ட்ரேட் பண்ற மார்க்கெட் வந்து இந்த கரன்சி மார்க்கெட்டு. இது நீ ட்ரேட் பண்ண போறது கிடையாது. நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் தான் ட்ரேட் பண்ண போறோம். ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அந்த ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்ட தான் வந்து நம்ம ட்ரேட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு காமிக்கணும்னா, நான் இந்தியன் யுஎஸ்டி ஐஎன்ஆர் காமிக்கிறேன். யுஎஸ்டி ஐஎன்ஆர். இங்க பாத்தியா? இந்த ஓரம் தெரியுதா? இது 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 இந்த இந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து ட்ரேடிங் வியூ. இது எப்படி யூஸ் பண்ணன்றத சொல்லி தரேன். நான் என்னோட ஐடியா வந்து உனக்கு தந்துர்றேன். அதுக்கப்புறம் உனக்கு ஹோம் ஒர்க் குடுக்குறேன். அந்த ஹோம் ஒர்க்லாம் நீ பண்ணணும். இப்போ இங்க தெரியுதா? 87.7960 தெரியுதா? தெரியுது. இது வந்து இ அ இது ரூபாய், இந்தியன் ருப்பியோட வேல்யூ 87,790. ஹிஸ்டாரிக்கலா பார்த்தேன்னா, இது வந்துட்டு ஏறிட்டு தான் இருக்கும். ஹிஸ்டாரிக்கா பார்த்தேன்னா, இது வந்துட்டு ட்ரெண்ட் வந்துட்டு இன்கிரீசிங்ல தான் இருக்கும். கிட்டத்தட்ட 1973ல ரூ. 7 இருந்தது. இப்ப வந்துட்டு 87, 79 பைசால வந்துட்டு நிக்குது. ட்ரெண்ட் வந்து புல்லிஷ் தான். இது வந்துட்டு ஏறிட்டே தான் போகும். ஏன்னா, இது ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்கு. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஃபேக்டர் வந்துட்டு இருக்கு. ட்ரேட் டெஃபிசிட் அது இது நெறையா இருக்கு. அ அதனால வந்துட்டு இது லைக் யுஎஸ் அகைன்ஸ்டா நம்மளோட கரன்சி வந்துட்டு டிப்ரிஷியேட் ஆயிட்டு தான் இருக்கும். அதாவது யுஎஸ் யுஎஸ் டாலர் வந்து ரேட் ஏறிட்டே இருக்கும். ஐஎன்ஆர் வந்து யுஎஸ் டாலருக்கு அகைன்ஸ்டா ரேட் கம்மியாகிக்கிட்டே தான் இருக்கும். இது வந்துட்டு வருஷத்துக்கு 4%ன்ற கேகர்ல வந்துட்டு போகுது. டெர்ம்ஸ் எல்லாம் தெரியலன்னா ஒண்ணும் நெனச்சுக்கிறாத. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிப்போம். இப்போ இதுவரைக்கும் உனக்கு புரிஞ்சுச்சா? ஸ்டாக் மார்க்கெட்னா ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகுற இடம். கரன்சி மார்க்கெட்ஸு 2 கரன்சிஸ் வந்துட்டு ட்ரேட் ஆகுற இடம். 2 கரன்சிஸ்க்கு அகைன்ஸ்டா ட்ரேட் ஆகுற இடம். ஓகேவா? புரியுதா? யுஎஸ்டி, ஐஎன்ஆர். புரியுது. இப்போ இது வந்து மேஜர் கரன்சிஸ். ஸோ இங்க பார்த்தேன்னா, இது வந்து யூரோ இருக்குல்ல. யூரோ கரன்சிக்கும், யுஎஸ் டாலருக்கும் அகைன்ஸ்டா இருக்கிற பேர். இது ஜிபிபி, யுஎஸ்டி. கிரேட் பிரிட்டன் பவுண்டு, யுஎஸ் டாலரு. இது
ஆஸ்திரேலியன் டாலரு, யுஎஸ் டாலரு, நியூசிலாந்து டாலர், யுஎஸ் டாலரு, யுஎஸ் டாலரு, ஜாப்பனீஸ் யென்னு, யுஎஸ் டாலரு, கனடியன் டாலரு, யுஎஸ் டாலரு, இது வந்து செக் ஃப்ராங்க்ன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கரெக்டா தெரியல. இது எல்லாமே கரன்சிஸ் வந்துட்டு 2 கரன்சிஸ்க்கு அகெயின்ஸ்டா ட்ரேட் ஆகும். எப்பயுமே ஒரு கரன்சின்றது சிங்கிளா ட்ரேட் ஆகாது. கரன்சி பேர் ஃபோரெக்ஸ்ன்னு வரப்போ 2 இது அகெயின்ஸ்டா தான் ட்ரேட் ஆகும். அங்கனக்குள்ள கர்சர் கொண்டு போனா காமிக்குது பாரு. யூரோ, யுஎஸ் டாலர், பிரிட்டிஷ் பவுண்டு, யுஎஸ் டாலர், யூரோ, பிரிட்டிஷ் பவுண்ட், ஆஸ்திரேலியன் டாலர், யுஎஸ் டாலர், நியூசிலாந்து டாலர், யுஎஸ் டாலர், யுஎஸ் டாலர், ஜாப்பனீஸ் யென், யுஎஸ் டாலர், கேட், ஸ்விஸ் ஃப்ராங்க். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து கரன்சி மார்க்கெட். இதுல எதுவும் டவுட் இருக்கா உனக்கு? டவுட்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகே, ஓரளவு புரியுற மாதிரி இருக்கா? ஓரளவு புரியுது. ஓகே, அடுத்த மார்க்கெட் வந்துட்டு ஃபோனெல்லாம் தூரம் போட்டுரு, சைலண்ட்ல போட்டு. கமாடிட்டி மார்க்கெட். கமாடிட்டினா என்ன நினைக்கிற? ஐடியா இல்லையே. கமாடிட்டின்றது நார்மலா நான் தினசரி பேசிஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் வந்து கமாடிட்டிஸு. கமாடிட்டிஸு மார்க்கெட்டு நம்ம இங்கே வரப்போ இங்கே வந்து ரைஸு, ஆயிலு, போர்க்கு, வேற என்ன, சன்ஃப்ளவர் ஆயிலு, க்ரூட் ஆயிலு, கோல்டு, பிளாட்டினம், சில்வரு, இது எல்லாமே ட்ரேட் ஆகும். தங்கம் விலை ஏறிச்சு இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, இன்னைக்கு வந்து இவ்வளோ குறைஞ்சிருக்கு, நேற்று கம்பேர் பண்ணுறப்ப இன்னைக்கு இவ்வளோ குறைஞ்சிருக்கு, இது எல்லாமே வந்து கமாடிட்டி மார்க்கெட்டில் தான் வரும். கோல்டு, சில்வரு, பிளாட்டினம், ரைஸு, காஃபி, டீக்கு இருக்கான்னு தெரில, வாட்டருக்குலாம் இருக்குது. வாட்டரும் ஒரு கமாடிட்டி தான். வாட்டர்லாம் வந்து ட்ரேட் ஆகுற மாதிரி வந்துருச்சு இப்போ. நீ தினசரி பேசிஸ்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறியோ, ஏலக்காய், இது எல்லாமே ட்ரேட் ஆகிற இடம் வந்து கமாடிட்டிஸ் மார்க்கெட். ஓகேவா? ஓகே, இது ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்து வந்து பாண்டு. பாண்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம குழந்தையிலேருந்து கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பாண்டுனா என்ன நினைக்கிற? ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ்டா வந்து ஒரு இதுல போட்டு வச்சு அதுல இருந்து மந்த்லி நமக்கு வர்ற அமௌண்ட்டா? இது பாண்டுனா என்ன? ஓகே, ஒரு புரிதல் இருக்கு. பாண்டுனா என்னன்னா, எனக்கு இப்போ காசு தேவைப்படுது. ஓகேவா? எனக்கு வந்துட்டு இப்போ உன்கிட்ட இருந்து ஒரு 1,00,000 ரூபா தேவைப்படுது. ஓகேவா? நான் என்ன பண்றேன், நீ எனக்கு இந்த 1,00,000 ரூபாய குடு. இப்போ எனக்கு அந்த 1,00,000 ரூபா தேவை. பாண்டுன்றது சிம்பிளா ஒரு அக்ரீமெண்ட். பாண்டுன்றது ஒரு சிம்பிள் அக்ரீமெண்ட். நீ எனக்கு இந்த 1,00,000 ரூபாய குடு. நான் உனக்கு மாசமோ 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ, 1 மாசம் மட்டும் கிடையாது. மாசமோ 2 மாசத்துக்கு ஒரு தடவ, 3 மாசத்துக்கு ஒரு தடவ, 6 மாசத்துக்கு ஒரு தடவ, வருஷத்துக்கு ஒரு தடவையோ, நான் உனக்கு அதுக்குரிய வட்டிய குடுத்துர்றேன். வட்டி எவ்வளவா இருக்கலாம்? 6ல இருந்து 12% வரைக்கும் இருக்கலாம். மேக்ஸிமம் இதுதான் தருவாங்க வட்டி. அந்த 1,00,000 ரூபாய்க்கு 6ல இருந்து 12% மாசத்துக்கோ, 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ, 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ, 1 வருஷத்துக்கு ஒரு தடவையோ நான் உனக்கு வந்து வட்டி வந்து தந்துர்றேன். இந்த 1,00,000 ரூபா என் கையில ஒரு 3 வருஷம் இருக்கும். அந்த 3 வருஷம் முடிஞ்சக்கப்புறமும் உனக்கு அந்த 1,00,000 ரூபாய திருப்பி தந்துர்றேன். இதுதான் பாண்டு. பாண்டுன்றது ஒரு அக்ரீமெண்ட் பிட்வீன் 2 பெர்சன். ஒருத்தவங்க காசு குடுப்பாங்க, இன்னொருத்தவங்க காசு வாங்குவாங்க. லெண்டரு, அதுக்கப்புறம் ரிசீவர். 2 பேருக்கு நடுவுல இருக்கிற அந்த அக்ரீமெண்ட் என்னன்னா, உனக்கு 3 வருஷம் கழிச்சு நான் வாங்குன அந்த 1,00,000 ரூபாய திருப்பி குடுத்துர்றேன். அந்த 3 வருஷத்துக்கு நான் உனக்கு வட்டி தந்துர்றேன். வட்டி வந்து நம்ம எந்த வட்டி வேணாலும் இருக்கலாம். ஸோ, இது வந்து முக்காவாசி கவர்மெண்ட்டே பண்ணுவாங்க. பாண்ட் வந்து கவர்மெண்ட் தான் விடுவாங்க. கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு காசு தேவை அப்படின்னு நினைக்கிறப்போ, கவர்மெண்ட் வந்து நெறைய பாண்ட்ஸ் வந்துட்டு போடுவாங்க. நம்ம போயிட்டு காசு அவங்கள்ட்ட குடுப்போம். அவங்க மாசம் 2 மாசத்துக்கு 6 மாசம் நான் சொன்ன மாரி அந்த ஃப்ரீக்வென்சில வட்டி தருவாங்க. ஒரு 3லருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த காச வந்து நமக்கு அவங்களே திருப்பி தந்துருவாங்க. இது வந்து ஆக்டிவா மார்க்கெட்ல ட்ரேட் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, லொட்டு லொசுக்குன்னு நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுவும் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகும்.
இப்போ கவர்மெண்ட் மட்டும் பாண்ட் போடுவாங்கன்னா கிடையாது. கவர்மெண்ட்டும் பாண்ட் போடுவாங்க. அதுக்கப்புறம் கார்ப்பரேட்ஸும் பாண்ட் வந்துட்டு போடுவாங்க. 2 பேருமே பாண்ட் போடுவாங்க. நான் எய்தர் கவர்மெண்ட்டா இருக்கலாம், இல்ல ஒரு இண்டிவிஜுவலா இருக்கலாம். எனக்கு காசு தேவைன்னா, நானும் வந்துட்டு பாண்ட் வந்துட்டு ரைஸ் பண்ணலாம். ஆனா லைக் அஃபிஷியலா இது வந்துட்டு ட்ரேட் ஆகுற அளவுக்கு நான் அவ்ளோ பெரிய கேப்பிட்டல்ல பண்ண முடியாது. பட் ஒரு சின்ன பேப்பர்ல எழுதுற அக்ரீமெண்ட் தான் பாண்ட் சிம்பிளா. ஓகேவா? இதுவும் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கும். மேல கீழ வாங்குறவங்க, மத்தவங்க வாங்குவாங்க, விப்பாங்க. நார்மலா ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இது பாண்ட் மார்க்கெட். ஓகேவா? அடுத்து கடைசி கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல. கிரிப்டோ கேள்விப்பட்டது இல்லையா? இல்லடா. சரி. கிரிப்டோன்றது ஒரு 4, 5 வருஷமா எப்படி நீ அத கேட்காம இருந்தன்னு ஆச்சரியமா தான் இருக்கு. கிரிப்டோன்றது ஒரு 4, 5 வருஷமா ரொம்ப இப்போ ஃபேமஸா இருக்கிற ஒண்ணு. பிட்காயின் கேள்விப்பட்டிருக்கியா? பிட்காயின். என்னது? பிட்காயின். பிஐடிசிஓஐஎன். இல்லையே. பிட்காயின் கேள்விப்பட்டது இல்லையா? இல்லடா. சரி. இப்போ நம்மளோட கரன்சி என்னது? நம்ம இந்தியாவோட கரன்சி என்னது? ருப்பீஸா? ஆ இந்தியாவோட கரன்சி வந்துட்டு ரூப்பீஸ். கரெக்ட்டா? இப்போ இந்த பிட்காயின்ன்றது ஒரு கரன்சி தான். ஆனா, இந்த கரன்சிக்கு வந்து ம் இந்த கண்ட்ரி தான் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. டீசென்ட்ரலைஸ்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கரன்சிக்கு வந்து ஓனர் கிடையாது. புழக்கம் இருக்கும். உனக்கு எனக்கு வாங்கிக்கலாம். காசுன்றது நீ என்ன நினைக்கிற? ஒரு ஒரு கேஷ் இருக்கு. ஒரு ஒரு தாள் இருக்கு. ஒரு ஒரு அது 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 என்னது? அந்த தாள் வந்து என்னது? சொல்ல தெரியலையே. அந்த தாள் வந்து சிம்பிளா ப்ராடக்ட் தட் ஹோல்ட்ஸ் வேல்யூ. கரெக்ட்டா? அந்த தாளுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ரூ. 50 தாள்னா ரூ. 50, ரூ. 100 தாள்னா ரூ. 100, ரூ. 1000னா ரூ. 1000, ரூ. 2000னா ரூ. 1000. மணின்றது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வேல்யூ. கரெக்ட்டா சொல்ல போணும்னா, என்கிட்ட ஒரு மதிப்பு இருக்கு. அந்த மதிப்ப வந்துட்டு நான் உனக்கு குடுக்குறேன். அது எந்த ஃபார்ம்லன்றது எந்த ஃபார்ம்ல வேணாலும் இருக்கலாம். நான் வந்து ருப்பீஸா குடுக்கணும்னு நெனச்சா, நான் டைரக்ட்டா இந்தியால இருந்துட்டு உனக்கு எனக்கு பேங்க் அக்கவுண்ட்ல வந்து சென்ட் பண்ணலாம். பிட்காயின்ன்றது இது புதுசா வந்திருக்க ஒரு கரன்சி. இந்த கரன்சிக்கு ஓனர் கிடையாது. ஆ யாரு கண்டுபிடிச்சாங்கன்றத வந்து பேர் மட்டும் தான் சத்தோஷின்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சாய்ங்க அப்படின்னு சொல்றாய்ங்க. பிட்காயின்ன்றது. இது பிட்காயின்ன்றது ஒரு கிரிப்டோ கரன்சி. நெறைய கிரிப்டோ கரன்சிஸ் வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் காசு மாத்துறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுவும் ஒரு கரன்சி தான். ஆனா இது வந்து பேப்பர் கிடையாது. பேப்பரா யாரும் இத அச்சடிக்கல. இது வந்து டிஜிட்டல். பியூர் டிஜிட்டலு. இது காசு மாத்துறதுக்கு, செய்றதுக்கு தனி இடமெல்லாம் இருக்கு. உனக்கு தெரியலன்னா ரொம்ப நல்லது. அந்த சைடே வந்துட்டு போ வேணாம். ஆனா, கிரிப்டோ கரன்சின்றது புதுசா வந்திருக்க ஒரு ஃபார்ம் ஆஃப் கரன்சி. இந்த கரன்சி வந்து யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. லைக் இதுவரைக்கும் கொண்டாடல எந்த நாடும். ஆ இது வந்துட்டு பிளாக் செயின் அப்படின்ற ஒரு டெக்னாலஜில வந்து பில்ட் ஆயிருக்கு. ஓகேவா? போக, போக உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, நீயே படிக்க ஆரம்பிச்சுருவ. ஆனா தெரியாம இருக்கிறது நல்லது தான். ஸோ இதுதான் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட், கரன்சி மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட், பாண்ட் மார்க்கெட், கிரிப்டோ மார்க்கெட். இதுல இந்த 4மே நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. உனக்கு நான் இன்ட்ரோடியூஸ் கூட பண்ண போறது கிடையாது. நீ ட்ரேட் பண்றப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீயே தெரிஞ்சுக்கிருவ. பட் இப்போ ஸ்டார்ட் பண்றதுக்கு நமக்கு இது தேவையே கிடையாது. நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல தான் ட்ரேட் பண்ண போறோம். சரியா? இப்போ ஸ்டாக் மார்க்கெட்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும். இப்ப இந்தியால ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு. யுஎஸ்ல ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு. அத வந்து ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு அ பாடி வந்துட்டு இருப்பாங்க. இல்லன்னா வந்துட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு இருக்கும். எக்ஸ்சேஞ்சுன்றது வந்து அதுதான் மார்க்கெட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இந்தியால வந்துட்டு என்எஸ்இன்னு சொல்லுவாங்க. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, அதுக்கப்புறம் பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு 2 மேஜர் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு இருக்கு. நம்ம இந்தியாவ பத்தி இங்க தொட போறதே கிடையாது. நம்ம டைரக்ட்டா யுஎஸ் மார்க்கெட்ஸ்ல தான் ட்ரேட் பண்ண போறோம். யுஎஸ்ல இருக்க ஸ்டாக் மார்க்கெட். யுஎஸ்ல இருக்க ஸ்டாக் மார்க்கெட் தான் ட்ரேட் பண்ண போறோம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல நான் என்ன ட்ரேட் பண்ண போறேன்னு நீ என்கிட்ட கேட்டிருக்கணும். நீ கேட்கல. அதனால நானே வந்துட்டு சொல்றேன்.
ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்துட்டு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இண்டெக்ஸ்னா என்னன்னு எதுவும் ஐடியா இருக்கா உனக்கு? ஹலோ? இல்லையே, சொல்லு, நீயே சொல்லிரு. சரி. இண்டெக்ஸ்னா என்னன்னா, இப்போ உனக்கு டெய்லி நியூஸ்ல வந்துட்டு நம்ம இந்தியாவோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்படி ட்ரேட் ஆயிருக்கு, நேத்து வந்து கீழ குளோஸ் ஆயிருக்கா, மேல குளோஸ் ஆயிருக்கா, எவ்வளோ சரிவு இருந்திருக்கு, எவ்வளோ மேல போயிருக்குன்றத வந்துட்டு டெய்லி டேட்டா மாரி பேசுவாங்க, செய்வாங்க, தேவைப்படும். இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் நேத்து எப்படிப்பா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு 2000ல 3000 சில்ற 2000 சில்ற ஸ்டாக்ஸ் இருக்கு. 2700 3000 ஒட்டி ஸ்டாக்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் வந்து நம்மளால சொல்லிற முடியாது. எல்லாம் சேர்ந்தது தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டு. ஒவ்வொரு ஸ்டாக்கும் மேல போயிருக்கு, கீழ வந்திருக்குன்றத வந்து நம்மளால ஒரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு குடுக்க முடியாது. அதுக்காண்டி என்னன்னா, இப்ப இந்தியன் மார்க்கெட்ல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குருவோம். நான் யுஎஸ் மார்க்கெட்ல சொல்றேன். இந்தியன் மார்க்கெட்ல டாப் 50 கம்பெனிஸ். எத பேஸ் பண்ணி 50 கம்பெனிஸ்னா, அவங்களோட கம்பெனியோட மொத்த மார்க்கெட் கேப்பிட்டலைசேஷன், அவங்களோட மொத்த வேல்யூ. டாப் 50 கம்பெனிஸ் மொத்த வேல்யூ இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ மொத்தமா ஒரு பாஸ்கெட்குள்ள போட்டுருவாங்க. ஒரு கூடைக்குள்ள போட்டுருவாங்கன்னு வச்சுக்குறோம். அந்த கம்பெனில டாப் 50 கம்பெனிஸ் வந்துட்டு இருக்கு. 50 ஸ்டாக்ஸ் இருக்கு. இந்த 50 ஸ்டாக்ஸ் வந்து கிரஷ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டா வந்துட்டு மாத்திருவாங்க. அந்த 50 கம்பெனிஸ மொத்தமா சேர்த்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுருவாங்கன்னு வச்சுக்கோ. அரைச்சு ஒரு ஜூஸ் மாரி வரும். இது பேர் தான் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் மேல கீழ மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸ்டாக்ஸ் மாதிரியே. ஸோ, இந்தியன் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, இது இந்தியன் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் வந்துட்டு நிஃப்டி 50ன்னு சொல்லுவாங்க. நிஃப்டி 50. ஸோ, இந்த நிஃப்டி 50 தான் டாப் 50 ஸ்டாக்ஸ வந்து மொத்தமா போட்ட இந்த இண்டெக்ஸ். ஸோ, 50 கம்பெனிஸ தனித்தனியா இது வந்து மேல போயிருக்கு, கீழ போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம்னா, இந்த இண்டெக்ஸ் மேல போயிருக்கு, கீழ வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, ஓவரால் பிக்சர் ஓகே. இப்போ இண்டெக்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட் நேத்து ஆ ஒரு 50 25,000லேருந்து 25,500க்கு போயிட்டு 50 பாயிண்ட் மேல ஏறிருக்குன்னா, இந்தியன் மார்க்கெட் வந்து ஓகே பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓரளவு புரியுதா? எனக்கு ஸ்டார்ட்டிங்ல இண்டெக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே பல மாசம் ஆச்சு. அதனால ஒண்ணும் கவலைப்படாத. ஒரு ஒரு ஐடியா இருக்கா? இண்டெக்ஸ்னா என்னன்னு? நெறைய கம்பெனிஸ மிக்ஸ் பண்ணி ஒரு கம்பெனியா கொண்டு வர்றது. ஒரு கம்பெனியா கொண்டு வரது கிடையாது. ஒரு ஒரு டேட்டா பார்க்கறதுக்காண்டி ஒரு டூலா கொண்டு வரதுன்னு வச்சுக்கோ. இது கம்பெனி சரி, கிடையாது. ஓகே. இது வந்து மொத்தமா ஆ, மொத்தமா ப சேர்த்து வச்சு இது வந்து ஆ ஒரு டேட்டா காமிக்கிறதுக்காண்டின்னு வச்சுக்கோவேன். ஆ, ஓகே. அந்த 50 கம்பெனிஸும் மொத்தமா ட்ரேட் ஆகுற ஆவரேஜ் வந்து இந்த இண்டெக்ஸ். இப்போ இந்தியன் மார்க்கெட்டுக்கு நான் சொன்ன மாரி நிஃப்டின்னு ஒண்ணு இருக்கு. நிஃப்டி இருக்கு, சென்செக்ஸ் இருக்கு. ஆனா முக்கியமா பார்க்குறது வந்து நிஃப்டி தான். நிஃப்டி 50 தான் அதோட பேரே. இப்போ யுஎஸ் மார்க்கெட்ல யுஎஸ் மார்க்கெட்ல முக்கியமா ஒரு 3 இண்டெக்ஸ் இருக்கு. 1 நாஸ்டாக் 100. 2 ஸ்டாண்டர்ட் S&P 500. அதுக்கப்புறம் டவ் ஜோன்ஸ் 30. இது 3ம் வந்து எத்தன கம்பெனி இருக்கும்னு நெனைக்கிற? இது 1க்குள்ள எத்தனை இன்க்ளூட் ஆயிருக்கும்னு ஆமா, கேக்குறியா? ஆமா. பேர்லயே இருக்கு. நாஸ்டாக் 100 அப்டின்னா 100 கம்பெனி. S&P ஆ, 500 அப்டின்னா 500 கம்பெனி. டவ் ஜோன்ஸ் 30னா 30 கம்பெனி. இப்போ நாஸ்டாக்ல என்ன ஸ்பெஷல்னா, நாஸ்டாக்ன்றது எல்லாமே டெக் ஸ்டாக்ஸ். Apple நீ டெய்லி யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் Apple, Amazon, இது Google, Netflix, Tesla இது எல்லாமே
டெக் ஸ்டாக்ஸ் இது எல்லாமே நாஸ்டாக்குள்ள வரும். S&P 500ன்றது டாப் 250 மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கிறது. அதுக்கப்புறம் பாட்டம் 250 ரொம்ப கம்மியான மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கிற இது வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் புவர்ஸ் 500 கம்பெனி மொத்தமா சேர்ந்தது. டவ் ஜோன்ஸ்ன்றது மொத்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல இருந்து 30%. ஓகேவா? இதுதான் வந்து இது. இந்த 3 இன்னொரு இண்டெக்ஸ் வந்து இருக்கு. ரசல்ஸ் 200ன்னு சொல்லிட்டு RTY 200 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்கு. இது 4மே ட்ரேட் ஆகும். லைக் நீ வந்து டே டு டே வந்துட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நான் முன்னாடி ஒரு ஒயிட் கலர்ல ஒரு சார்ட் மாதிரி கொடுத்தேன்ல, இது இருக்குல்ல, தெரியுதா? தெரியுது. இத வந்து 2ஆ பிரிச்சுக்கிற போறோம் இப்ப. இத வந்து இத எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் ஒரு 2, 3 கிளாஸ் போனதுக்கப்புறம் நான் இத எப்படி யூஸ் பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லி தரேன். நான் என்னோட ஐடி பாஸ்வேர்ட் தந்துடுறேன். நீ வந்து டெய்லி நான் குடுக்குற ஹோம்வொர்க்லாம் பண்ணணும். சரியா? இப்போ இங்க NQ இருக்கும். இங்க ES இருக்கும். ஓகேவா? ஓகேவா? இங்க NQ இருக்கும். இங்க ES இருக்கும். ஓகேவா? ஓகே, ஓகே. NQSனா என்ன? என்னது NQES-ஆ? ஆமா. ஓகே என்ன தெரிஞ்ச மாதிரி. இங்கிட்ட இது இருக்கும், இங்கிட்ட இது இருக்கும்னு சொன்னேன். நான் அததான் நோட்ல எழுதியிருக்கேன். நீ NQES-னா நீ தான் சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு எப்படி தெரியும்? இல்ல தெரியும் சொன்னியே, அதான் கேட்கிறேன். NQESனா NQன்றது நாஸ்டாக் ஷார்ட் ஃபார்ம் மாதிரி வச்சுக்கோ. NQன்றது நாஸ்டாக், ESன்றது S&P 500ஓட ஷார்ட் ஃபார்ம் மாதிரி வச்சுக்கோ. ஓகேவா? இது ES. ES என்னது? S&P 500 இங்க சொன்னேன்ல, டாப் 500 கம்பெனி சேர்ந்திருக்குங்க. இங்க இருக்கு பாரு, S&P 500. ஓகே. நாஸ்டாக் 100 வந்துட்டு இது. இப்போ நீ ட்ரேட் பண்ண போறது S&P 500, அதாவது ES. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட், கரன்சி மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட், பாண்ட் மார்க்கெட், அதுக்கப்புறம் கிரிப்டோ மார்க்கெட். அண்ட் அதில் நீ ட்ரேட் பண்ண போகிறது வந்துட்டு ES மட்டும். ஸோ ESன்றது ஒரு இண்டெக்ஸு. அந்த இண்டெக்ஸை ட்ரேட் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. சரியா? அந்த இண்டெக்ஸை ட்ரேட் பண்ணுறதுக்கு 2 வழிகள் இருக்கு. ஒன்று ஃபியூச்சர்ஸ், இன்னொன்று ஆப்ஷன்ஸ். இது ரெண்டுமே இதை ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வழி. இந்த S&P 500 NQவையும் ட்ரேட் பண்ணுறதுக்கு லைக் ஒரு ஒரு வழி தான் வந்து இது ரெண்டுமே. ஆப்ஷன்ஸை பற்றி உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஆப்ஷன்ஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ ஃபியூச்சர்ஸ்ன்றது ஒரு குட்டி கான்செப்ட். ஓகேவா? அது என்னன்னு சொல்றேன், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. புரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இப்போ நான் வந்து ஃபோன் தயாரிக்கிறேன். ஓகேவா? நான் வந்து ஃபோன் தயாரிக்கிறேன். நான் தினேஷ். நான் தான் வந்து ஃபோன் மேனுஃபேக்சர் பண்றேன். நீ ரித்திகா. நீ தான் வந்து ஃபோனை வந்து வாங்கி விற்கிற ஆளு. ஸோ வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்னு வச்சுக்கோ. இப்போ இன்னையில இருந்து ஒரு 6 மாசம் கணக்கு வச்சுக்குவோம். 6 மாசம் கணக்கு. இந்த ஃபோன் தயாரிக்கிற விலை 6 மாசத்துக்கு முன்னாடியும் 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரே விலையா இருந்திருக்கும்னு நினைக்கிறியா? இல்ல, வேரி ஆகலாம். இல்லவே இல்ல. கண்டிப்பா வேரி ஆகும். கண்டிப்பா வேரி ஆகும். இப்போ
எனக்கு இவங்க 2 பேருக்கு நடுவுல அந்த பிரைஸ் வேரி ஆகுறனால லாஸஸோ இல்ல ப்ராஃபிட்ஸோ ஒரு ஆளுக்கு அதிகமாவோ, ஒரு ஆளுக்கு ஜாஸ்தியாவோ வரலாம். கரெக்ட்டா? இப்ப எஸ். இன்னைக்கு வந்து நான் பல்க் ஆர்டர் வந்துட்டு குடுக்குறேன். எனக்கு ஒரு பல்க்கா நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட சொல்றேன். எனக்கு வந்து பல்க்கா ஒரு 6000 ஆர்டர் வந்துட்டு தாங்க. 6K ஆர்டர்ஸ் வந்துட்டு தாங்க அப்டின்றேன். அ இன்னைக்கு வந்து நான் என்ன பண்றேன், அ இன்னையோட விலை வந்து ஒரு ஒரு பீஸுக்கு ரூ. 1ன்னு வச்சுக்குருவோம். இல்ல ஒரு பீஸுக்கு வந்து ஒரு ரூ. 10 வச்சுக்குருவோம். பீஸுக்கு வந்து ரூ. 10ன்ற இதுல வந்து நம்ம பேசுறோம். டீல் பேசுறோம். 6 மாசத்துக்கு அப்புறம் என்னாச்சு, இந்த மேனுஃபேக்சரரோட புரொடக்ஷன் காஸ்ட் எல்லாமே ஜாஸ்தி ஆயிருச்சு. அதாவது ஒரு ஃபோன் தயாரிக்கிறதுக்கான காசு வந்துட்டு ஜாஸ்தி ஆயிருச்சு. இப்போ நான் முன்னாடியே வந்துட்டு கான்ட்ராக்ட் போட்டுட்டேன். கரெக்ட்டா? ஒரு ஃபோன் என்னால ரூ. 10 தான் குடுக்க முடியும். இப்போ இந்த மேனுஃபேக்சரர் அந்த 6000 குவான்டிட்டி குடுத்து தான் ஆகணும். அப்ப இந்த மேனுஃபேக்சருக்கு என்ன நடந்திருக்கும்? லாஸ் ஆயிருக்கும். லாஸ் ஆயிருக்கும். இல்லன்னா உங்களோட ப்ராஃபிட் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்திருக்காது. ப்ராஃபிட் வந்துட்டு கம்மியாயிருக்கும். கரெக்ட்டா? ஆனா, இப்போ இந்த ஃபோன் காஸ்ட் வந்துட்டு இங்க மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்துட்டு கம்மியாயிருச்சு. இப்ப மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து அதிகமாயிருச்சு. இப்ப மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து இங்க கம்மியா இருந்துச்சுன்னா, இவருக்கு நல்ல லாபம். இவருக்கு ஆனா இங்க கொஞ்சம் நஷ்டம். கரெக்ட்டா? நஷ்டம்னு இல்லன்னா ப்ராஃபிட் அந்த அந்த ப்ராஃபிட்ட வந்து ரொம்ப மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்க முடியாது. இத தடுக்கிறதுக்காண்டி தான் இந்த ஃபியூச்சர்ஸ் அப்படின்ற ஒண்ண வந்து கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு விலை என்னவா வேணாலும் இருக்கலாம். மேல போலாம், கீழ வரலாம். நமக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு அக்ரீமெண்ட் போடுவோம். அந்த எந்த ப்ராடக்ட் மேல நம்ம அக்ரீமெண்ட் போடுவோமோ, அந்த ப்ராடக்ட் வந்துட்டு விலை அதிகமாக போகுதுன்னு நெனச்சா, நான் இன்னைக்கு பை பண்ணுவேன். அந்த ப்ராடக்ட்ட லெட்ஸ் சே கோல்டு ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் நான் வந்து ஒரு நகை வியாபாரி. நான் நகை செய்றேன், விக்கிறேன். சரியா? ஒரு 6 மாசத்துல கோல்டோட பிரைஸஸ் வந்துட்டு ஜாஸ்தி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நீ எக்ஸ்பெக்ட் பண்ற. இது வந்து வியாபாரத்துக்காண்டி தான் வந்துட்டு கொண்டு வந்தது. ஆனா வந்து நம்ம இதை ட்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? கோல்டோட ஃபியூச்சர்ஸ் போயிட்டு நான் இங்க வாங்கிருவேன். வாங்கிட்டு நகை 6 மாசத்துக்கு அப்புறம் மேல போனோனே நான் வித்துருவேன். இது வந்து 2 தரப்பினருக்கு நடுவுல அந்த பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு அந்த பொட்டன்ஷியல் லாஸ வந்து மினிமைஸ் பண்றதுக்காண்டி தான் இந்த ஃபியூச்சர்ஸ் அப்படின்ற ஒண்ண வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஆனா காலப்போக்குல சம்பாரிக்கிறதுக்கான ஒரு வழி மாரி இது ஆகிருச்சு. வாங்க, விக்க சம்பாரிக்கிறதுக்கான ஒரு வழி மாரி ஆயிருச்சு. ஆப்ஷன்ஸ்ன்றது லைக் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டாபிக்கு. எனக்கே அத பத்தி ஃபுல்லா தெரியாது. எனக்கு அதுல எப்படி வாங்கணும், விக்கணும், எப்படி கிரீக்ஸ் ஒர்க் ஆகுதுன்றது தெரியும். பட் அது கொண்டு வந்த ஒரு ஒரு பிரைமரி அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்போதைக்கு எனக்கு தெரியாது. ஃபியூச்சர்ஸ் வந்து இதுதான். 2 தரப்பினருக்கு நடுவுல இருக்கிற ஒரு அக்ரீமென்ட் பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால எய்தர் ஒரு பார்ட்டிக்கு அதிகமான ப்ராஃபிட்டோ, அதிகமான லாபமோ வரலாம். அதே தான் வைஸ் வெர்சா ஃபார் தி அதர் ஆ ஆப்போனன்ட். இல்லன்னா இன்னொருத்தன் அந்த டீலரு யாரோ 2 பேருக்கு நடுவுல. அத மினிமைஸ் பண்றதுக்காண்டி தான் ஃபியூச்சர்ஸ்ன்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. எல்லா கமாடிட்டீஸ்க்கும் ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஐ மீன் இங்க இருக்க எல்லாத்துக்குமே ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் தான் Nasdaq 100க்கு NQ, S&P 500க்கு ES. புரிஞ்சா? இப்ப பார்க்குற சார்ட் வந்துட்டு ஃபியூச்சர்ஸோட சார்ட். ஓகேவா? புரிஞ்சா? ஓகே. ஓரளவு புரிஞ்சா? ஓரளவு ஓரளவு ஃபுல்லா புரியணும்னு அவசியம் இல்ல. ஹெட்ஃபோன் போடலையா? யாரு? நீதான். போட்டிருக்கேன். எனக்கு சரி ஓகே. இதுதான் வந்து கான்செப்ட். இது டைரக்ட்டா மேல கீழ வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். சப்போஸ் நீ என்ன பண்ண போறன்னா, நீ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேல போகுதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிற. கரெக்ட்டா ஒரு இந்த இடம். இந்த இடத்துல பை பண்ணுவ. சரியா? இப்ப மார்க்கெட் மேல போயிருச்சு. இப்போ நீ ப்ராஃபிட்ல இருப்ப. இப்ப என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணணும்னா எப்படி கேக்குறீங்க? ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ப்ராஃபிட்ட குளோஸ் பண்றதுக்கு. வாங்குனத விக்கணும். கரெக்ட்டா? சொல்லி
இந்த இடத்துல நீ ஒரு இந்த பொருளை வாங்கியிருக்க ஃபியூச்சர்ஸ்ன்ற கான்ட்ராக்டை 25,379.29 வாங்குற. நீ நினைச்ச மாதிரியே மார்க்கெட் நேரா மேல போயிருச்சு. இப்போ ப்ராஃபிட்ல இருப்ப கரெக்டா? ப்ராஃபிட்ல தானே இருப்ப. இங்க இருந்து நீ வாங்கியிருக்க, மேல போயிருச்சு. அப்ப பேசிக்கா நீ ப்ராஃபிட்ல தான் இருப்ப. எவ்வளவு ப்ராஃபிட் அதெல்லாம் வந்து நீ எதுவும் யோசிச்சுக்கிறாத. ப்ராஃபிட்ல இருப்ப. வாங்குறத விக்கணும். அவ்வளவுதான் சிம்பிள். நீ வாங்குற, பிரைஸ் மேல போச்சுன்னா விக்கிற. ப்ராஃபிட். வாங்குற. ஆனா நீ ஒரு லெவலுக்கு கீழ மார்க்கெட் போகக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சு வச்சிருப்ப. லெட்ஸ் சே நீ இங்க வாங்குறன்னு வச்சுக்குவோம். நீ இங்க வாங்குற. மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு கீழ போகக்கூடாதுன்னு நினைக்கிற. இந்த லெவலுக்கு கீழ போனா லாஸ வந்து புக் பண்ணிரணும். ஓகே. நம்ம ட்ரேடிங்ல முதல் முக்கியமான தாரக மந்திரம் சம்பாதிக்கிறது கிடையாது. என்னவா இருக்கும்? ட்ரேடிங்கோட மெயின் ஃபோக்கஸ் வந்து சம்பாதிக்கிறது கிடையாது. கேபிட்டல் பிரிசர்வேஷன் ஒரு நிமிஷம். கேபிட்டல் பிரிசர்வேஷன் தான் நம்மளோட முதல் கோலா இருக்கணும். ஃபர்ஸ்ட் கோலு நம்ம கிட்ட இருக்கிற காசை நம்ம வந்துட்டு பாதுகாக்கணும். கேபிட்டல் பிரிசர்வேஷன் தான் வந்து உன்னோட முதல் பிரைமரி ஃபோக்கஸா இருக்கணும். கேபிட்டலை ப்ரிசர்வ் பண்ணணும். என்கிட்ட ₹1,00,000 இருக்கு. ₹1,00,000 போட்டு நான் ட்ரேட் பண்றேன்னா, எனக்கு இன்னைக்கு இந்த நாளைக்கு என்னால எவ்வளோ இழக்க முடியும்? என்னால ₹500 இழக்க முடியும். ₹500 நான் இழக்கிற முடியறதுனால, நான் பொட்டன்ஷியலா ஒரு ₹1000 எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றேன். இது பேரு ரிஸ்க் ரிவார்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். பட் ஸ்டாப் லாஸ்ன்ற ஒரு விஷயத்த மட்டும் இன்னைக்கு ஸ்டாப் லாஸ்னா என்னன்னு நான் சொல்லல. ஆனா STOPLOSS இந்த ஸ்டாப் லாஸ்ன்ற ஒரு விஷயத்த மட்டும் நீ தூங்க போறதுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நாளை கிளாஸ்ல நம்ம வந்து ட்ரேடிங் வியூனா என்ன? இத எப்படி வந்து நம்ம ஆப்பரேட் பண்ண போறோம்? இத எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம்? என்னோட ஐடி பாஸ்வேர்ட் நான் உனக்கு தந்துடுறேன். இந்த அப்ளிகேஷன வந்து உன்னோட லேப்டாப்ல நீ இன்ஸ்டால் பண்ணிக்கோ. இன்ஸ்டால் பண்றதுக்கான லிங்க்கும் வந்து நான் குடுத்துடுறேன். ஸோ நாளைக்கு கிளாஸ்ல இன்னையோட 1 மணி நேரம் கிளாஸ் ஆல்மோஸ்ட் லைக் முடிஞ்சிருச்சு. டெய்லி ஒரு 1 மணி நேரம். டெய்லி 1 மணி நேரம் இல்ல. எப்பப்போ நீ ஃப்ரீயா இருக்க, நான் ஃப்ரீயா இருக்கேனோ அப்பப்போ 1 மணி நேரம் வந்துட்டு நம்ம உட்காந்துரலாம். ஸோ நாளை கிளாஸ்ல வந்து ட்ரேடிங் வியூனா என்ன? இந்த ஸ்டாப் லாஸ்னா என்ன? டேக் ப்ராஃபிட்னா என்ன? ரிஸ்க் ரிவார்டுனா என்ன? ப்ராபபிலிட்டீஸ்னா என்ன? அப்புறம் வந்து ட்ரேடிங் வியூ வந்து எப்படி யூஸ் பண்ணணும்? இது எல்லாம் வந்து நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்த்துக்குருவோம். ஓகேவா? ஓகே. சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லு. டாபிக் மட்டும் சொல்லு. என்னென்ன பார்த்தோன்னு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் மார்க்கெட்னா என்ன? என்னது? ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஸ்டார்ட் மார்க்கெட். என்ன மார்க்கெட் ஸ்பெல் பண்ணு. ஸ்டார்ட் மார்க்கெட் தானடா? உங்க ஒப்பே மவளே. அஷோ. STOCK ஸ்டாக். ஸ்டார்ட் கிடையாது. ஸ்டாக் STA நீ ஒழுங்கா சொன்னியா? ஸ்டார்ட் தான் எனக்கு எடுத்து. STOCK ஸ்டாக். ஸ்டார்டா? எஸ் சௌந்தரி தற்குறி சௌந்தரி சிரிக்காத. என்னோட கிளாஸ்ல வந்து நீ இன்டர்ஃபியர் பண்ணாத. ஓகே. எஸ் பூஸ்ட் ஸ்ட்ராப்னா என்னன்னு சொன்னேன். பூட் ஸ்ட்ராப். ஓகே. அப்புறம் மார்க்கெட் சௌந்தரிட்ட கேளு. ஸ்டாக் மார்க்கெட். சௌந்தரி, உனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி என்னன்னு தெரியுமா? சொல்லு. அம்மா இங்கதான் இருக்கு இவ்வளவு நேரம். யாரு? இப்ப நான் சொல்லி நான் சரி கூட்டிட்டு வந்திருக்கேன். உட்கார வச்சிருக்கு பக்கத்துல, அமைதியா உட்காந்துருக்கேன் அந்த பிள்ளையா. ஓகே ஓகே. சௌந்தரி, உனக்கு தெரியும்ல ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு? ஸ்டாக் மார்க்கெட். பங்குச்சந்தைன்னு சொல்லு. கேக்குறாங்க. நீ என்னைக்காச்சும் காசு போடணும்னு யோசிச்சிருக்கியா? என்னது? சௌந்தரி என்னைக்காச்சும் காசு போடணும்னு யோசிச்சிருக்கான்னு கேளு. காசு இருந்தா தானே போடுறதுக்கு. இல்ல, இங்க வந்து பஞ்சப்பாட்டு பாடக்கூடாது. சரி, ஓகேவா? ஸோ வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்னா என்னன்னு பார்த்துருக்கோம்.
டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எனக்கு மார்க்கெட்னா நல்லா என்ன? புரிஞ்சதெல்லாம் கேளு. கரன்சி மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட், பாண்ட் மார்க்கெட், கிரிப்டோ கிரிப்டோ மார்க்கெட்ஸ். கரன்சி. கிரிப்டோ மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இண்டெக்ஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட் தான் ட்ரேட் பண்ண போறோம். அதுல மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது S&P 500ம், Nasdaq 100ம். ஸோ அதோட ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் வந்து NQ, அதுக்கப்புறம் வந்துட்டு ES. இது 2மே ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். ஸோ வந்து நாளைக்கு வந்து நம்ம இந்த ட்ரேடிங் எப்படி யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் ட்ரேடிங் வேற எப்படி பண்றது, பை செல்னா என்னது, அது எதுக்கு பண்றோம், எப்படி அதை வித்தியாசமா பண்ணலாம், ஸ்டாப் ஆர்டர்ஸ்னா என்ன, லிமிட் ஆர்டர்ஸ்னா என்ன, இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ நாளைக்கும் வந்து இதே 9 to 10 வந்துட்டு சாப்பிட்றேன்னா முன்னாடியே சாப்பிட்டுக்கோ. ஓகேவா? நாளைக்கு எனது ஸ்டாப் லெஸ் தானே? ஸ்டாப் ஸ்டாப் லெஸ். லெஸ் கிடையாது, ஸ்டாப் லாஸ். STOPLOSS, ஸ்டாப் லாஸ். சரி. ஓகே. ஓகே, இதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ. இதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஸ்டாப் லாஸ் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போதைக்கு அவ்வளோதான். இன்னைக்கு கிளாஸ் வந்து முடிஞ்சு. லைக் நாளைக்கு வந்து நம்ம ட்ரேடிங் வியூனா என்ன, அப்புறம் இந்த ஸ்டாப் லாஸு, இந்த ரிஸ்க் ரிவார்டு, ப்ராபபிலிட்டிஸ்னா என்ன, இது எல்லாத்தையும் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 46 minutes ஆஃப் ரெக்கார்டிங் இது முடிஞ்சிச்சுன்னா நான் வீடியோ வந்துட்டு நான் சென்ட் பண்ணுறேன். நீ வந்து நைட் ஒரு தடவை ஃப்ரீயாக இருக்கிறப்பையோ இல்லை என்ன பண்ணுமோ பார்த்துக்கோ. அப்பப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஃபியூச்சர்ஸ்னா என்ன, ஆப்ஷன்ஸ்னா என்ன, ஏதாச்சும் வீடியோ ஒரு 5 நிமிஷம் வீடியோ, 6 நிமிஷம் வீடியோ லஞ்சு கிடைக்கிறப்ப கேப் இருந்துச்சுன்னா, இங்கே நான் சொல்லி தந்தது ஏதாச்சும் உனக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா, நீ தாராளமாக நம்ம வந்து யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோ. அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கூட நாளைக்கு என்கிட்ட வந்து கேளு. நாளைக்கு மறுபடியும் 9 to 10 மணிக்கு நாளைக்கு வந்து உட்காந்து சௌந்தரியை வேணா ஓகே. கூட உட்கார வச்சுக்கோ. நான் சௌந்தரிக்கும் ட்ரெயின் சொல்லி தரேன். சரியா? ஓகே, மறுபடியும் நாளைக்கு 9 to 10 வந்துட்டு மறந்துடாத. ஓகே. ஓகே.